அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உன் மனைவியின் வாயில் ஊட்டிவிடக்கூடிய ஒரு கவள உணவு உட்பட அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதற்காக நீர் கூலி வழங்கப்படுவீர் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 56. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் அதில் எந்த ஒரு விளம்பர நோக்கமும் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் நற்செயல்கள் செய்வதை விட்டுவிட்டு இதை கொண்டு எனக்கு அல்லாஹுடைய திருப்தி கிடைக்க வேண்டும், இன்னும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹுவின் திருப்தி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு நாம் எந்த ஒரு நற்செயலையும் செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹுவை விட்டுவிட்டு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் நமக்கு கூலி கிடைக்காது என்பதை இஸ்லாம் பல கோணங்களில் எச்சரிக்கை செய்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை நினைவில் வைத்து நற்செயல்களில் ஈடுபடுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.